ஐஏஹெச்டின்னு சொல்லுவோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. 1960 இது வரைக்கும் இருக்குது. இது இப்போ 65வது ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்திட்டு இருக்கு. என்னென்ன கேமு, எப்படி வாலிபால், த்ரோ பால், கிரிக்கெட், கபடி, அது மாதிரி இன்ட்ராமில் எல்லா கேமும் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வந்து அத்லெட் நடத்திட்டு இருக்கோம். 100, 200, 400, 800, லாங் ஜம்பு, ஷார்ட்டு, டிஸ்க்கு, இந்த மாதிரி ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. வின் பண்ணுறவங்க ஏதாச்சும் இந்த வின் பண்ணுறவங்க அடுத்த லெவல் வந்து நேஷனல் லெவல் பண்ணுவாங்க. ஐஏஹெச்டி இன்டர் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துவோம். அதுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்க காம்படிட்டர் கலந்துக்குவாங்க. சரி, இப்போ இவங்க இங்கே இந்த ஸ்போர்ட்ஸ்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, வேலை வாய்ப்புக்கும் சரி? நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட்டுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாடு சிஎம்ல இருந்து டெப்டி சிஎம்ல இருந்து நமக்கு எல்லா வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஐஐஹெச்டி வந்து சேர விருப்பப்பட்டுட்டு இருக்கணும். பண்ணாங்கன்னா என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைபண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 2000 2500 வந்து கவர்மெண்ட்டே கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. இதுக்கு என்ன மார்க் முடிவு அடிப்படையில் வரதா இல்லை சார் எப்படி? மார்க் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருக்கோங்க. 10th இருந்தாங்கன்னா டிப்ளமோ சேர்ந்துக்கலாம். பிடெக் படித்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போயிட்டு வரணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏ வடிவேல் ஸ்போர்ட்ஸ் நடத்துங்க ஐஏஹெச்டி சேலம்ல. இது 65th ஸ்போர்ட்ஸ் டே. எவ்ரி இயரும் நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த இயரும் செலிப்ரேட் பண்ணுறோம். எவ்ரி இயரும் இதே மாதிரி நடக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். இதே மாதிரி கிரிக்கெட், ஷார்ட் புட், டிஸ்க் த்ரோ, ரன்னு எல்லாமே இருக்குங்க சார். ரன்னிங் எல்லாமே. நான் ஷார்ட் புட்டு டிஸ்க் த்ரோவில் இருந்தோம். டிஸ்க் த்ரோவில் செகண்ட், ஷார்ட் புட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சார்.